சீர்காழி அடுத்த கொள்ளிடம் பகுதியில் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமத்தை சூழ்ந்து அந்த பகுதியில் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. கொள்ளிடம் ஆற்றில் கிராம சாலை இதனால் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. கொள்ளிடம் ஆற்றில் கிராம சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் உமாரமணன். வணக்கம் உமாரமணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் அணைக்கு வந்த வெள்ள நீர் முழுவதுமாக காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் திறந்து விடப்பட்டது. அப்படி கொள்ளிடம் ஆற்றில் திறந்து விடப்பட்ட வெள்ள நீர் முழுவதுமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பழையாறு வங்கக்கடல் அருகே கலந்து வருகிறது. நேற்றைய தினம் இந்த பழையாறு கடலில் கலந்த வெள்ள நீர் தற்பொழுது கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே உள்ள திட்டு கிராமங்களான நாதல் படுகை, முதலமேடு திட்டு, வெள்ளை மணல், கோரை திட்டு உள்ளிட்ட பல்வேறு திட்டு கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து வருகிறது. முதற்கட்டமாக தற்போது நாதல் படுகை என்ற கிராமத்தில் வெள்ள நீர் முழுவதுமாக தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளில் சூழ்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்கள் உடைமைகளுடன் மற்றும் கால்நடைகளை அழைத்துக் கொண்டு வெளியேறி வருகின்றனர். மேலும் சாலைகளை கடந்து செல்வதால் சாலைகள் அங்கங்கே மண்ணரிப்பு ஏற்பட்டு சாலை போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் தற்பொழுது 1,20,000 கனஅடி வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இதன் அளவு அதிகரிக்கும் என்பதால் அருகே உள்ள திட்டு கிராமங்களிலும் வெள்ளம் சூழும் என மாவட்ட நிர்வாகத்தின் முன்னெச்சரிக்கைக்காக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவ குழுவினர், கால்நடை குழுவினர் முகாமிட்டு கண்காணித்து வருகின்றனர். மேலும் வெளியேறும் மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைத்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டால் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற பைபர் படகுகள் கொண்டு மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.